கையகப்படுத்தும் முடிவை கைவிடக் கோரி தென்காசியில் சர்வகட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திராவிட தமிழர் கட்சி, ஆதித்தமிழர் கட்சி என பல்வேறு கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் தமிழக அரசு மாவட்ட நிர்வாகமும் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்றத்தை நாடப்போவதாகவும் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள சிக்கம்பட்டி ஏரி 2 ஆண்டுகளுக்கு பிறகு 3ஆம் முறையாக முழுமையாக தண்ணீர் நிரம்பியுள்ளது. ஏரியிலிருந்து வெளியேறும் தண்ணீரை கிராம மக்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். மேலும் சிக்கம்பட்டி ஏரி மற்றும் புதூர் காடம்பட்டி ஏரியின் கால்வாய்களை சரி செய்து அதில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றிக் கொடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள தச்சன்விளை கிராமத்திலிருந்து களியன்விளை, மேட்டுவிளை, பூச்சிக்காடு, புத்தன்கருவை, அதிசயபுரம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வழியாக குட்டம் வரை செல்லும் புதிய பேருந்து சேவை துவக்க விழா இன்று நடைபெற்றது. இந்த பேருந்தானது காலை மற்றும் மாலை என 2 வேளைகளில் பள்ளி மாணவர்களின் வசதிக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதனை இடைச்சிவிளை ஊராட்சி நிர்வாகம் மற்றும் சமூக ஆர்வலர்கள் சார்பில் 2 வேறு இடங்களில் வரவேற்பு அளிக்கும் நிகழ்ச்சி இன்று நடந்தது. இதனைத் தொடர்ந்து பேருந்தில் பயணித்த மாணவர்கள், பயணிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையாம்பட்டி வட்டாரத்தில் குறுகிய கால பயிரான கொத்தமல்லி சாகுபடி குறைந்துள்ளது. அதனால் கொத்தமல்லி தழையின் விலை ஒரே நாளில் ஒரு கட்டுக்கு 55 ரூபாய் விலை உயர்ந்து ஒரு கட்டு 60 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதே சமயம் விலை உயர்வு காரணமாக விற்பனை 60% குறைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் காவல்துறையில் பணிபுரியும் காவலர்களின் குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து செல்ல காவல் வாகனத்தை நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் NS நிஷா இன்று துவக்கி வைத்தார். தொடர்ந்து பேசிய அவர், பள்ளிக்கு குறிப்பிட்ட நேரத்தில் சென்று கல்வி பயிலும் வகையில் இந்த வாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் பள்ளி மாணவ மாணவிகள் பாதுகாப்புடன் வாகனத்தில் செல்ல வேண்டும் என அறிவுரை கூறினார். இந்நிகழ்ச்சியின் போது மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் தங்கவேல், சவுந்தரராஜன், ஆயுதப்படை பிரிவு காவல் துணை கண்காணிப்பாளர் சரவணன் மற்றும் காவல்துறையினர் உடனிருந்தனர். புதுவண்ணாரப்பேட்டையில் திமுக அரசை கண்டித்து 1000 பேருக்கு அல்வா கொடுத்து அதிமுக சார்பில் நூதன போராட்டம் நடைபெற்றது. தண்டையார்பேட்டை ஏஇ கோவில் திருப்பகுதியில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் தலைமையில் திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் வடசென்னை மாவட்ட வளர்ச்சி நிதியில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் குற்றம் சாட்டி பொதுமக்களுக்கு அல்வா கொடுத்தார். அதிமுக தொண்டர்கள் கொடியுடன் பதாகைகளை ஏந்தி பொதுமக்கள், பேருந்து பயணிகள், நடத்துனர் மற்றும் ஓட்டுநர்களுக்கு அல்வா பாக்கெட் வழங்கினர். திருப்பூர் மாவட்ட பகுதிகளான காங்கேயம், தாராபுரம் மற்றும் திருப்பூர் மாநகர் ஆகிய பகுதிகளில் பலத்த சத்தத்துடன் சேர்ந்து பல்வேறு இடங்களில் நில அதிர்வுகளும் உணரப்பட்டது. இந்த நிலையில் இது தொடர்பான CCTV காட்சிகள் வெளியாகி பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இதுகுறித்து துறை சார்ந்த அதிகாரிகளோடு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் பெரியார் நகரை சேர்ந்த எட்வர்ட் சேவியர் என்பவரின் மனைவி ஜீவா. இவர் தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிந்து வரும் நிலையில் இன்று வழக்கம் போன்று தனது இருசக்கர வாகனத்தின் மூலம் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது சிவகுமார் என்பவர் அதிக மதுபோதையில் காரை தாறுமாறாக சாலையில் ஓட்டி வந்துள்ளார். அப்போது மார்க்கெட் கமிட்டி அருகே எதிரே வந்த தனியார் பள்ளி ஆசிரியையின் இருசக்கர வாகனத்தின் மீது இந்த கார் மோதியதால் இருசக்கர வாகனத்துடன் அவர் தூக்கி வீசப்பட்டார். அதே சமயம் கட்டுப்பாட்டை இழந்த காரானது அருகில் உள்ள கடைக்குள் புகுந்து நின்றது. இதனை பார்த்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் விபத்தில் சிக்கிய தனியார் பள்ளி ஆசிரியையை மீட்டு விருத்தாசலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சேர்த்த நிலையில் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விபத்து குறித்து விருத்தாசலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் விபத்து ஏற்படுத்திய கார் சாலையோரத்தில் உள்ள கடைக்குள் மோதும் CCTV காட்சி வெளியாகி பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே தொடர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். பாவூர் சத்திரம் அருகே கருணாகரன் மற்றும் கோமதி சங்கர் ஆகிய 20 வீட்டில் ஆள் இல்லாததை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் தங்க நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். இது தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் திருட்டில் ஈடுபட்ட கணேசன், சங்கரராமன், ரமேஷ் மற்றும் செந்தில்குமார் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 157 கிராம் தங்க நகைகள்,
2.5 லட்சம் ரூபாய் பணம், 2 கார்கள், 7 செல்போன்கள் உட்பட 20 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் கொங்கணாபுரம் ஒன்றியத்திற்குட்பட்ட பெரிய நாச்சியூர் பகுதியில் இன்று அதிகாலையில் வடமாநிலத்தை சேர்ந்த ஒருவர் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட முயன்றதாக கூறப்பட்டு வந்த நிலையில் அதே பகுதியில் வசிக்கும் குறும்புப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் மணி வடமாநிலத்தவரை தட்டி கேட்டபோது அந்த நபர் ஊராட்சி மன்ற தலைவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த அப்பகுதி பொதுமக்கள் வடமாநிலத்தை சேர்ந்த நபருக்கு தர்மஅடி கொடுத்து கொங்கணாபுரம் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினரிடம் அப்பகுதி பொதுமக்கள் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் வடமாநிலத்தவரால் தாக்கப்பட்ட குடும்பப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் மணி எடப்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து கொங்கணாபுரம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.